நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாத என்னோட குழந்த மாதிரி சமைக்க தெரியாதவங்க இப்போ தான் சமைக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்காக இந்த கூட்டு ரெசிபி. ஏற்கனவே சிம்பிள் சாம்பார் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சமையல் என்னென்னா வெண்டைக்காய் பொரியல் வதங்கிட்டு இருக்குது. பீர்க்கங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். பீர்க்கங்காய், கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, ஒரே ஒரு அந்த பச்சை மிளகா தான், அது கொஞ்சம் காஞ்சிருச்சு, அதை கிள்ளி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய் வந்து துருவலுக்கு, வெண்டைக்காய் பொரியலுக்கு நீங்கள் போட்டாலும் போடலாம், விட்டாலும் விடலாம். ஆனால் தேங்காய் வந்து அவ்வளோ நல்லது, அதனால் தேங்காய் எடுத்துருக்கேன். நான் தேங்காய் போட போகிறேன், வெண்டைக்காய் பொரியலுக்கும் போட போகிறேன், பீர்க்கங்காய் கூட்டுக்கும் போட போகிறேன். பீர்க்கங்காய் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க, சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே நாட்டு காய்கறிகள் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. மாதுளம்பழம் உரித்து வச்சுருக்கேன், ஜூஸ் போட்டு குடிக்கணும். அரிசி சாப்பாட்டுக்கு சாதம் ஊற வச்சுருக்கேன், அரிசி ஊற வச்சுருக்கேன். உலர்றல டங்கு ஸ்லிப் ஆகுது, ஊற வச்சுருக்கேன். இதை வந்து சமைக்க ஆரம்பிக்கும் போதே அரிசி ஊற வச்சுட்டேன், பருப்பு வேக வச்சுட்டேன். முடிஞ்சதுங்களா? இப்போ பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயில் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும், செக்கு எண்ணெய், ஆடின எண்ணெய் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறத வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களால் முடியும் அப்படின்னும்பொழுது கமிட்டியில் வந்து நீங்கள் வேர்க்கடலை வரும்பொழுது, வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் இதெல்லாம் வரும்பொழுது உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்தாலும் சரி, இல்லை கமிட்டியில் இருந்தாலும் சரி, நல்ல பயிராக பார்த்து வாங்கி ஆடி வச்சுக்கோங்க. அது மாதிரி தண்ணியும் நல்லா வெதுவெதுப்பான தண்ணியை குடிங்க. எண்ணெயும் இது மாதிரி கலப்படம் இல்லாமல் எண்ணெயில் யூஸ் பண்ண பாருங்கள், சரிங்களா? இப்போ நம்ம எல்லா வகையான கூட்டும் இப்படி தான் பண்ணணும். நான் இன்றைக்கி பீர்க்கங்காயில் கூட்டு எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்க போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாத இப்போ தான் சமையல் கற்றுக்கிறேன் அப்படின்றவங்களுக்காக வேண்டி நான் பதிவிடுறேன். நாளைக்கு என்னோட குழந்தைய இல்லையா, இப்போ எவ்வளோ பேர் சமைக்க தெரியாமல் இருக்காங்க. நாளைக்கு என்னோட டாக்டரே என்னோட சமையலை பார்த்து சமைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஓகேங்களா? அதால் நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தான். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கடுகு, ஜீரகம் போட்டுருங்க. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு பீர்க்கங்காயை சேர்த்து வதக்கிட்டு அப்புறமா என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், கடுகு போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம், ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம். அந்த பச்சை மிளகா மீன்ஸ் அது சிகப்பாக இருக்கேன்னு கேட்காதீங்க, அது கொஞ்சம் பழுத்த மிளகா தான், ஓகேவா? கருவேப்பிலை போட்டிருக்கேன், என்கிட்ட இருந்ததை போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன், 4 பூண்டு பல்ல நசுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கிடுங்க, காய போட்டுட்டு. இப்போ வந்து நீங்கள் 2 மிளகா போட்டிருக்கீங்க இல்லையா, ஆனால் இங்கே வாங்குகிற மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் நான் இந்த கூட்டுக்கு தேவையான உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? அதோட கூட வெண்டைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வாங்குகிற வெண்டைக்காய் எப்படி இருக்குன்னு நான் கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு மாதிரி நூலாக வரும் பாருங்கள், நம்ம சென்னையில் வாங்குறது. இங்கே பாருங்கள், அப்படியே வாங்கி அப்படியே பொரியல் பண்ணியிருக்கேன். எண்ணெயும் ரொம்ப சொதன்னு ஊற்ற வேண்டாம், சரிங்களா? எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, வெண்டைக்காயை போட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இந்த மாதிரி பரட்டி விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ இது காரத்துக்கு சேர்ந்த சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, உப்பு சேர்த்துக்குவோம், பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பருப்பு, அதை எடுத்து கொட்டி உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர். தேங்காயும் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் துருவலை சேர்த்தா ஓகே, கூட்டு ரெடி ஆகிடும். தேங்காய் துருவல் சேர்க்கணுமா அப்படின்னா சேர்க்கணும், சேர்க்கலாம், சேர்க்காத விட்டாலும் விட்டுடலாம், உங்களுடைய சௌகரியம் தான். இப்போ இதில் நம்ம சாம்பார் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துடலாம், உப்பு சேர்த்துடலாம், பெருங்காயம் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு வதக்கிட்டு அந்த பருப்பு எடுத்து ஊற்றி மூடிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கிட்டு கொத்தமல்லி தழை இருந்தால் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். இதே மாதிரி தான் எல்லா காயிலையும் கூட்டு பண்ணணும், சரிங்களா? எல்லா காயும் இதே பேஸ் தான். ஆனால் பருப்பு நீங்கள் முதல்ல வேக வச்சு எடுத்துக்க போகிறீங்க, இதே மெத்தட் தான். எல்லாமே இதே தான், ஓகேங்களா? ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க. கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சூப்பரான அருமையான கூட்டு உங்களுக்கு தயாராகிடும். வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதில் அடியில் சேர்த்துருக்கேன், ஓகேங்களா? பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு பரட்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்து ஒரு விசில் வச்சு இறக்கிட்டு தேங்காய் உங்களோட ஆப்ஷன், கொத்தமல்லி உங்களோட ஆப்ஷன், ஓகேங்களா? சிம்பிளான கூட்டு ரெசிபி ரெடி ஆகிடும். நம்ம இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளோட திறமைசாலிங்க. வேலைக்கும் போகிறாங்க, சமைக்கும், வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது சிம்பிளாக இந்த மாதிரி சமையலை பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்க ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் சரி, இல்லை வேலைக்கு போனாலும் சரி, ஏதாவது அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 2 பேர் சம்பாரிச்சாதான் இந்த காலத்தில் வாழ முடியுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதுக்காக என்ன பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே? விட்டு கொடுத்து வாழ்வது தான் வாழ்க்கை. கணவனோ மனைவியோ மாமியாரோ மாமனாரோ அம்மா அப்பா எல்லாருமே எதுக்காக இருக்கோம், எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக
லீட் பண்ணணும். தெரியாத குழந்தைங்க படித்து முடிச்சிட்ட உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தைங்களை போன உடனே அந்த குடும்ப பாரத்தை அந்த குழந்தைங்க மேலே சுமத்தும் பொழுது அந்த குழந்தைங்களால தாங்க முடியாது. நம்மளே இப்போ தாங்க, அதாவது 50 வயசு ஆனதுக்கப்புறம் தான் நமக்கே ஒரு பக்குவம் வருது, வாழ்க்கைன்னா என்னன்னு புரியுது. அப்போ இருக்கிற பசங்களுக்கு, அப்போ இருக்கிறவங்களுக்குலாம் 30லே புரிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற பசங்களுக்கு படிப்புன்னு ஓடுற ஓட்டம் தாங்க. ஆனால் சொல்லிக் கொடுங்க, இந்த காலத்து பசங்க நம்மளோட புத்திசாலி, தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இதை மூடிட்டு, இதை கலந்து விட்டுட்டு மூடிட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிட்டோம்னா கூட்டு ரெடி ஆகிடும். இதே மாதிரி தான் எல்லா கூட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். சிம்பிளாக இதை மாதிரி ஒரு ரெசிபி நான் கொடுக்குறேன். ஏன்னா என்னோட பொண்ணு கூட படித்தவங்க, அவங்க சித்த மருத்துவர் இல்லையா, டாக்டர் ஓவிய பிரியா சித்த மருத்துவர்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். திருக்கோவிலூரில் நான் கிளினிக் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். என்னோட பொண்ணு கூட படிக்கிறவங்க நிறைய பேர் மெடிக்கல் ஃபீல்டு இருக்காங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, வெளிநாட்டிலையும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களாம், அம்மா எங்களுக்கு சிம்பிளாக சமையல் போடுங்க அப்படின்னு கேட்டதுனால வேண்டி நான் கூட்டு பண்ணியிருக்கேன். இது சாம்பார் பண்ணி போட்டிருக்கேன்டா பாருங்க அப்படின்னா சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. அது மாதிரி சிம்பிள் கூட்டு ரெசிபி இன்றைக்கி போடுறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். ஓகேவா? நன்றி. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுன்றதை, சமையலில் என்ன வேணுன்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சதை அடுத்தடுத்த இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகணுன்றது தான் என்னுடைய நோக்கம். ஒரு தலைமுறை கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா அது எத்தனை பேருக்கு அது பரவும் தெரியுங்களா, ஸ்ப்ரெட் ஆகும். என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேருக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உணவு தான் மருந்து, மருந்து தான் உறவு. நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் நமக்கு எல்லா நோய்க்கு காரணம் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்சது 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இதை நான் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்து தான் இந்த யூடியூப்குள்ளே வந்து நுழைஞ்சேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, கேட்குறவங்களுக்கும் சலிக்காமல் நான் பதில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? மறக்காமல் இப்போ பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பதிவை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி.